திமுக வேட்பாளர் பட்டியலானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர் பட்டியலை சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ஈவேரா. கூடுதல் விவரம். கோடை வெயிலின் கொதிப்பு அதிகரிப்பதற்கு முன்னரே அரசியல் களமும் அனலை கசிக் கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையும் வேட்பாளர்கள் பட்டியலும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. இதனை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் இருந்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிடுகிறார். தேர்தல் அறிக்கை என்று எடுத்துக்கொண்டால் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்ட 10 பேர் கொண்ட குழுவினர் இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். அந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் 14 கூட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். 103 சங்கங்களுடன் நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தி அவர்களது பிரச்சனைகள், அவர்கள் சந்திக்கும் சூழல்கள், அவர்கள் எதிர்நோக்கியுள்ள சவால்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை எல்லாம் பட்டியலிட்டு 2 லட்சம் கோரிக்கைகளையும் பெற்றுள்ளார்கள். இந்த கோரிக்கைகளிலிருந்து பொதுமக்களின் கோரிக்கைகளும் இணைத்து ஒரு 2 லட்சம் கோரிக்கைகள் பெற்றிருக்கிறார்கள். இதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து அதற்கு தீர்வு காணும் விதத்திலான ஒரு தேர்தல் அறிக்கை தான் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளது திமுக சார்பாக. அதன் விவரங்களையும் திமுக தலைவர் தற்போது வெளியிட உள்ளார். எப்போதுமே தேர்தல் களத்தில் திமுகவின் தேர்தல் அறிக்கை என்பது கதாநாயகனாக விளங்கும் என்ற ஒரு கருத்து இருக்கும். அந்த அடிப்படையில் களத்தில் கலக்கக்கூடிய திமுகவின் தேர்தல் அறிக்கையானது சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. இந்த தேர்தல் அறிக்கையானது திமுக தரப்பினர் மட்டுமல்லாது அனைத்து தரப்பு மக்களிடமும் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பையும் ஒரு ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். இதைத் தொடர்ந்து வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட உள்ளது. இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வெளியிடப்படக்கூடிய இந்த வேட்பாளர் பட்டியலை நாடே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்று சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கான பெயர் பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்காக தற்போது முதலமைச்சரும் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 21 இடங்களில் திமுக போட்டியிடுகிறது. கடந்த முறை 20 இடங்களில் போட்டியிட்ட திமுக கூட்டணி கட்சியுடன் இணைந்து 24 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் நின்றது. இந்த முறை 21 இடங்களில் போட்டியிடும் திமுக ஒரே ஒரு தொகுதியை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கொடுத்திருப்பதன் மூலம் அங்கு உதயசூரியன் சின்னத்தில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அளித்திருக்கிறது. அதன்படி மொத்தத்தில் 22 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் திமுக இந்த முறை போட்டியிடுகிறது. இதில் 21 திமுக வேட்பாளர்களுக்கான பெயர் பட்டியலை தான் தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட உள்ளார். கடந்த முறை பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்ட ஐஜேகே திமுக கூட்டணி இருந்தது. ஆனால் இந்த முறை அதற்கு பதிலாக அந்த திமுக களங்காண்கிறது. குறிப்பாக அந்த தொகுதியில் அமைச்சர் கே.என். நேருவின் மகன் அருண் நேருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி புதுமுகங்களும் பழைய முகங்களும் இணைந்த பட்டியலாக இது இருக்கும் என்ற அடிப்படையில் மிகுந்த எதிர்பார்ப்பு தற்போது வேட்பாளர் பட்டியலும் அதற்கு முன்னதாக தேர்தல் அறிக்கையும் திமுக தரப்பிலிருந்து வெளியாக உள்ளது. ஈவேரா, நீங்கள் முன்பே குறிப்பிட்டதை போல பொதுவாக தேர்தல் களத்தில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றது தேர்தல் ஒரு கதாநாயகனாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் அப்படின்னு? ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள மக்கள் பிரச்சனைகள் பிரதானமாக இந்த தேர்தல் அறிக்கையில் முக்கிய இடம் பெறும். அந்த பிரச்சனைகள் என்னவென்றால், ஒரு தொழிற்சாலை என்ற அந்த தொழிற்சாலையில் வெளியிடக்கூடிய சாயக்கழிவுகள் அந்த பகுதி மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, அந்த தொழிற்சாலையை என்ன செய்து அந்த மக்கள் பிரச்சனை தீர்ப்பது என்பது ஒன்று. குறிப்பாக புதிய தொழிற்சாலை எங்கெங்கு ஏற்படுத்த முடியும், அங்கு எத்தனை பேருக்கு அந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும், ஒரு ஸ்டெர்லைட் போன்ற ஒரு ஆலையினால் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு உதாரணமாக கொண்டு இது போன்ற விஷயங்களை ஆராய்ந்திருக்கிறார்கள். இதற்காக 10 பேர் கொண்ட குழுவையும் அமைத்து அவர்கள் பொதுமக்களுடன் கூட்டங்களை நடத்தி சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் பொதுமக்களுக்கு அந்தந்த பகுதியில் ஏற்படக்கூடிய சவால்களை சந்திப்பதற்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலான ஒரு தேர்தல் அறிக்கையை தான் தயாரித்திருக்கிறார்கள். அதன் சாராம்சங்களை தற்போது இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் வெளியிட உள்ளார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஈவேரா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.